காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியான விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? விருச்சகம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னாக்கா, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4, கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 இந்த நட்சத்திரங்களை கொண்டவங்க விருச்சக ராசி நேயர்கள். விருச்சகம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா, கடகத்தை எமோஷ்னல் சொன்னோம். விருச்சகம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே பப்ளிக்காக பேசக்கூடியவங்க கிடையாது. உள்ளுக்குள்ளே வச்சுட்டு சைலண்ட்டாக வேலையை முடிக்கக்கூடியவங்க விருச்சக ராசி நேயர்கள். ஒருத்தரை பார்த்த உடனே எடை போடக்கூடியவங்க. இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசி அதிபதி அப்படிங்கிறவர் செவ்வாய் பகவான். ஸோ விருச்சக ராசிக்கான அதிபதி செவ்வாய் பகவான் தன் ராசிக்கு 12ல் இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதகர் அப்படின்றவர் தான் எடுக்கக்கூடிய முயற்சியில் மறைமுக தடைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு கொடுக்க போகுதுங்க. அதே போல் முதலீடு பணங்கள் எல்லாம் சேஃப்டியாக போகுது. அதை கொஞ்சம் விரயங்கள், தேவையில்லாத விரயங்கள், தனக்கு சம்பந்தம் இல்லாத விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதே போல் ஊரை விட்டு ஊர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அது மூலியமாக நன்மைகளும் இருக்குது. கொஞ்சம் தேவையில்லாத இஷ்யூஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுக்கும்போது தன்னுடைய முயற்சிகளில் சிறு தடைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சிருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தை குரு பார்த்தாலும் சனி ராகு இருவரும் இணைஞ்சு பார்க்கறதுனால வரவுகள் நல்லபடியாக இருந்தாலும் இருக்கக்கூடிய செலவுகள், திடீர் மருத்துவ செலவு, திடீர்னு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு விஷயமோ சேமிப்பை கரைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஸோ முதல்ல பொருளாதார ரீதியான எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், எடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பட்ஜெட் படி யூஸ் பண்ணுறது சிறப்பு தரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள் வழியில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரூமில் இருக்கிறதா இருக்கட்டும், உங்களை சார்ந்த விஷயங்களுக்கு கவனிக்காமல் இருக்கிற தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுத்தாலும் புரட்டாசி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகமாகறதையும் கண்கூடாக பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த விருச்சக ராசிக்கு உண்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் ஒரு விஷயம் பேசுனாங்கன்னா தன்னை மீறி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. குடும்ப விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன மைனஸ். அதுதான் குடும்பத்துக்குள்ளே வீட்டில் நடக்கிறத எதுக்கு சொல்கிற வெளியே இப்படின்னு பஞ்சாயத்துக்கள் வர்றது, அவங்கள குடும்ப நபர்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கான காரணம். இதை சொல்லணும்னு கிடையாது, அவங்க பேசும்போது இந்த விஷயத்த சொல்கிறது சில இடத்துல நெகட்டிவ்னஸை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. ஏன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய, அதாவது இந்த வக்கர காலம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா கரெக்டாக 9 மாதங்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த 5 மாத காலங்கள் அப்படிங்கிறது வக்கரம் ரொம்ப உக்கரமாக இருக்க போகுது. ஸோ இந்த நேரத்தில் 3ஆம் பாக்கத்தை பார்க்குறது, 3ஆம் பாவத்தை பார்க்கறது பார்த்திங்கன்னா, மறைமுக தடைகள் இருந்தாலும் உங்களோட முயற்சியோடைய நோக்கம் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 4ஆம் இடத்துல ராகு பகவான். ஸோ தாய் வழி சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து தான் கொடுக்க போகுது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள், இல்லைன்னா ஒரு சிலரில் ஏமாற்றி சொத்தை வாங்கிடுறது, இதனால் மன பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ வீட்டில் பெரியவங்க இருக்கீங்க, சொத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எழுதி வைக்கிறேன்னாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க சொத்தை வாங்கி தான் பேரில் எழுதாமல் ஒரு நம்பிக்கை பேரில் இன்னொருத்தர் பேரில் எழுதுனாலும் இது பின்னாடி பிரச்சனையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டு எழுதிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் சைலண்ட்டாக போங்க. 20ஆம் தேதிக்கு மேலே பேச்ச ஆரம்பித்து உங்கள் பேர், அதாவது உங்களுக்குன்னு எழுதும் போது கராராக பேசி வாங்கி, உங்களோட பங்கு நியாயமானதாக இருந்தால் கேட்டு வாங்கிடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் வழியில் மந்தத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்குது, சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது. உடம்பில் பார்த்திங்கனாக்கா, குழந்தை தானே, 10 வயசு 12 வயசு குழந்தைக்கு எப்படி உடம்பு வலிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த மந்தத்தனம், சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி நர்வ்ஸை வீக் ஆக்கி விட்டுட்டுருக்கு.
ஸோ அதுக்கேற்ற உணவுகள் கொடுக்கறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஸோ கொஞ்சம் சூரிய உதயத்தையோ சூரிய நமஸ்காரத்தையோ இதெல்லாம் செய்ய வைக்கிறது வந்து குழந்தைங்க கிட்ட நிறைய சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகம் பேசும்போது சரியான வாய்ப்புக்காக நேரமாக இதை அமைச்சு தரப்போகுது. ராகுவுடைய பார்வைகள் இருந்து மறைமுகமான தாக்குதல்கள், டீப்ரமோட் ஆனது, வேலையை விட்டு தூக்குனவங்க, இந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு நல்ல அமைப்பில் சம்பளம் குறைவாக இருந்தாலும் பேர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. இதில் இருக்கிறது என்னென்னா, விருச்சிக ராசி நேயர்கள் வந்து எல்லார்கிட்டேயும் சகஜமாக பழகிறது, அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ். ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஐயோ அவங்கள ரொம்ப முரட்டுத்தனம், இவங்க ஒத்து வர மாட்டாங்க. ஆனால் பேசிட்டாங்கன்னா உங்களோட மைனஸ் எடுத்து வச்சு பேசுகிறது தான் அவங்களோட வேலை. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு லிமிட்டடோடு நடந்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். அதே தரத்தில் திருஷ்டி தோஷம் அதிகரித்து இருக்கக்கூடியது வந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு தான். ஸோ கண் பார்வை திருஷ்டியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சுற்றி போட்டுக்கோங்க, கோவிலில் போய் சுற்றி போடுங்க. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கும். இந்த சுற்றி போடுறதுன்னு வரும்போது பார்த்திங்கனாக்கா, திருநங்கைகள் சுற்றி போட்டாக்கா அதோட பவரே வேறு லெவலுங்க. ஸோ அந்த உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு சுற்றி போட்டுக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைன்னு பேசும்போது பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தில் எந்த கிரகமுமே இல்லை. ஆனால் 7ஆம் அதிபதி கேதுவோட இணைஞ்சு 10ல் இருக்கார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக நீங்கள் கொடுத்த வாக்கு, இந்த கோவிலுக்கு போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், இல்லை அம்மா வீட்டுக்கு போகலாம், ஏதோ ஒன்று கொடுத்த வாக்குறுதியை நிகாரிக்கும் போது தான் இல்லறத்துக்குள்ளே பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுறது. அப்போ உங்களோட டைம் டேபிளை சரி பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு கண்டிப்பாக ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதுலேயும் மெயினாக கிட்னி, காது, இது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரம்ப நிலையிலே அதை பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு 7ஆம் அதிபதி கேதுவோடு இணைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால 25ஆம் தேதிக்கு மேலே அதை திருமணத்தை பற்றி பேசுகிறதும் சரி, நிச்சயம் பொண்ணுலாம் பார்த்துட்டோம், பையன்லாம் பார்த்துட்டோம், நிச்சயம் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்திங்கன்னா புரட்டாசி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கடுத்து ஐப்பசி மாதத்தில் 4 நட்சத்திரம் பார்த்து வச்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். தந்தை வழியில் தந்தை வந்து மகனுக்கும் மகளுக்கும் நல்லது தான் செய்வாங்க. ஆனால் பாதகாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது வந்து சரியான நிலை கிடையாது. தந்தையாருடைய ஒரு நிலையே கூட மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறதுனால தந்தை தொழில் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாக்கா உங்களோட கணக்கு வழக்குகளை சரி பார்த்துக்கிறது, தந்தையிடமும் சரி நியாயமான முறையில் பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதே சமயத்தில் திடீர் தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடோ இல்லை திடீர் மருத்துவ செலவோ ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரம்ப கட்டத்திலிருந்தே சின்ன விஷயத்தை உடனே பார்த்துறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். தேவையில்லாத மனஸ்தாபங்களை தந்தைக்கிட்ட தவிர்த்துக்கிறது சிறப்பு தரும். ஏன்னா வயசில் பெரியவங்க கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க, எதுலையாவது வச்சு திட்டுவாங்க, எதையாவது நினச்சி உங்ககிட்ட காட்டுவாங்க. ஸோ உரிமையில் எடுத்து பேசுகிறாங்க. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, இல்லைன்னா தந்தை உறவே பிரச்சனைக்கு உண்டானதாக ஆக்கிடுறதுனால இந்த கிரக சேர்க்கை நேரத்தில் அமைதி காக்கிறது நன்மையை தருங்க. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள், நாட்டு மருந்து சார்ந்த விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்கள், புத்தக நிலையங்கள் வச்சுருக்கிறவங்க, சிமெண்ட் கம்பெனி வச்சு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக இருக்கும். மெடிக்கல்ஸ் வச்சுருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் மருத்துவர்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் உணவு விடுதி வச்சுருக்கக்கூடியவங்க, தங்கும் விடுதி, கிளப்பு வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் இருக்கக்கூடிய அலுவலகமாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு விநாயகர் பூஜை ஒன்று பண்ணிடுறது மிகப்பெரிய ஒரு சாந்தி பரிகாரமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் புதன் அமர்ந்திருக்கிறது தொழிலில் தொட்ட காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த வெற்றி நிலைச்சி இருக்கிறதுக்கு அந்த விநாயகர் பூஜை பண்ணுறது நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்கு. ஸோ வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் கான்ட்ராக்ட் பேஸில் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக
சரி பார்த்துட்டு போகிறது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அங்கே போய் மாட்டிக்கிறது, அங்கே தேவையில்லாத அங்கே பிரச்சனையில் நீங்கள் இங்கே இருக்கும்போது இங்கே யாருக்கும் தெரிய போகிறதும் இல்லை. ஸோ அதனால் கவனமாக இருந்து வெளிநாடோ இல்லை வெளி மாநிலமோ போகிறது சிறப்பு தரும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியும் அனுகூலமும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழிபாடு காளிகாம்பாள் வழிபாடு. காளிகாம்பாள் கோவில், உங்கள் வீடு பக்கத்தில் காளி கோவில் இருக்குது, காளிகாம்பாள் கோவில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் பிறந்த கிழமையிலையோ இல்லை நட்சத்திரத்துலேயோ போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னாக்கா இந்த புரட்டாசி மாதம் மாலை அமாவாசை அன்னைக்கு காளி கோவிலில் போய் ஒரு தீபம் ஏற்றுங்க. மிக சிறப்பான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் எண். வெற்றிக்கான வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். நன்றி.